செல்லக்குட்டீஸ். ஸோ ப்ரெட்டும் பாலும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ப்ரெட்டு வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து இப்படி தவால போட்டு சுட்டு சாப்பிடுவேன், சரிங்களா? ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். இப்போ அதே மாதிரி வந்து நான் இன்னைக்கு ப்ரெட்டை சுட்டு சாப்பிட போகிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள், சரிங்களா? மதியானம் வீட்டில் சாப்பாடு வேணும்னு போயிட்டாங்க, அதனால் வந்து சமைக்கல. இப்போ நம்ம டீ வச்சுட்டு இந்த ப்ரெட்டை வந்து நெய்யால் சுட்டு சாப்பிட போகிறோம். அது கூட நம்ம வந்து இன்னும் எக்கு இதெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம வந்து விரதத்தில் இருக்கிறதுனால எக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதில்ல. யாரோ கூப்பிட்றாங்க, யாருமே காணும். ஸோ இப்போ நம்ம கோயில் வந்து இங்கே இதில் இருக்கிறதுனால நம்ம வந்து அது சாப்பிட்றதில்ல. அதனால் நம்ம வந்து இப்போதைக்கு வந்து நெய் விட்டு ஸோ ப்ரெட்டை சுட்டு சாப்பிட போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? சுட்டு சாப்பிட போகிறோம், சுட்டு சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு தவா வச்சுக்கலாம், சரிங்களா? தவா வச்சுட்டு லைட்டர் எடுத்து பற்ற வச்சுக்கிறேன். இந்த சைடில் நான் வந்து ஒரு கையில் வச்சு பண்ண முடியாதனால டைப்பரில் வச்சுக்கிறேன். ஸோ லைட்டர் எடுத்து ஸோ இப்போ வந்து பேக்கெட்டை பிரிச்சிருவோம். 15 ரூபா தான் சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல நான் எஸ்ஆர்எம்ல வாங்கிட்டு வந்துடுவேங்க. எஸ்ஆர்எம்ல வாங்கிட்டு வந்துட்டு இருங்க, இப்போ எப்படி பண்ணுறீங்கிறது காட்டுறேன். எஸ்ஆர்எம்ல நல்லா புதுசாக பெருசாக இருக்கும், சரிங்களா? 2 பிரெட்டு சுட்டாவே வயிறு நம்பிடும், சரிங்களா? அப்போல்லாம் வெறும் பாலை குடிச்சிட்டு கிட்டத்தட்ட அவ்வளோ நகை சேர்த்துனேன், சரிங்களா? சாப்பாடே சாப்பிட மாட்டேன். ஸோ வெறும் பிரெட்டை சுட்டு சாப்பிட்டுட்டு பால் மட்டும் வாங்கி குடிச்சிட்டு படுத்துருவேன். அதுக்கு நீ ஏதாச்சும் இது பண்ணலாம் இல்லம்மா, என்ன சொல்றது? அந்த 50 ரூபாய்க்கு நீ ஏதாவது சமையல் செஞ்சு சாப்பிடலாம். இல்லைன்னா சோம்பேறித்தனம், வேலைக்கு போயிட்டு வந்துட்டு தனியா செஞ்சு சாப்பிடணும் அப்படிங்கிற சோம்பேறித்தனம் வேற, சரிங்களா? அதனால வந்து அப்படி இது பண்ணிருந்தேன், ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம தவால போடுவோம். சூடாயிடுச்சு. ஸோ தவால எண்ணெய் ஊற்றிட்டேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தான் ஒரு பிரெட் வரும். இது வந்து மேலாப்பில் இருக்கிறதுனால நம்ம அப்படியே தனியாக வச்சுக்கலாம். ஸோ செகண்ட் இது கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும், அதுவுமே தனியாக வச்சுக்கலாம், சரிங்களா? 3வது ஓகே, நம்மளுக்கு இது போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே சுத்தமா நம்ம சாப்பிட மாட்டோம். ஸோ சீன் வந்தாருன்னா ஒரே ஒரு பிரெட் போடலாம். 2 பிரெட்டு சுட்டுட்டேன். சரி, வேணா எக்ஸ்ட்ரா ஒரு பிரெட் வந்து வச்சுக்கலாம், 3 பிரெட்டா வச்சுக்கலாம். அப்புறமேட்டு நம்ம வந்து கடையை சாத்திட்டு வரும்போது வேணா கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா மொறுன்னு ரொம்ப அப்படியே எப்படி சொல்றது, வேற லெவல்ல இருக்குங்க. எம்மியா ரெடி ஆயிடுச்சுங்க. எப்படி ரெடி ஆயிருக்குன்னு காட்டுறாருங்க. சுடுது யாருங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சா? இந்த மாதிரி ரொம்ப கருக விட்டுட்டேன். ஆனா நீங்க கொஞ்சம் இதா இருக்கும் போதே எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி, சரிங்களா? பட்டர் கூட போட்டு பண்ணலாம். பட்டர் பண்ணீங்கனாலும் சூப்பரா இருக்கும். வாங்க போய் சாப்பிடலாம். இங்க பாருங்க, பட்டர் போட்டீங்கனாலும் செம்ம டேஸ்டா இருக்கும் உறவுகளே. இது சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். இப்போ வந்து உட்காருவோம், சரிங்களா? உட்காந்து சூடா இருக்கு, ஆனாலும் இருங்க உங்களுக்காக சாப்பிட்டு காட்டுறேன். சூடா சாப்பிட்டா அந்த மொறுன்னு இருக்கிறது நல்லா தெரியும், ஆனா சூடா இருக்கு. ஆனா ஸ்வீட்டா இல்ல, இந்த பண்ணு ஸ்வீட்டா இல்ல. நம்ம எஸ்ஆர்எம்ல வாங்குற பண்ணு வந்து ஸ்வீட்டா இருக்கும், வேற மாதிரி இருக்கும். அது சாப்பிடும் போது இனிப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய நாள் என்னோட பசி இதுதாங்க போட்டுச்சு, சரிங்களா? சரி, நானும் டீ சாப்பிட்டு கடைக்கு கிளம்பி போறேன். ஸோ இந்த பண்ணு கொஞ்சம் டேஸ்ட் வேற மாதிரி இருக்கு. அங்கே வாங்குறது வந்து ஒரு இனிப்பு தன்மை இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கா அப்படிங்கறத சொல்லுங்க.